ஹாய் ஹலோ கேஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்கா முக்கியமாக வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஆர்வமாக வந்து பார்த்துட்டு இருந்தோம். என்னடா அப்படின்னு வந்து பார்க்குறீங்களா, இந்த அஞ்சலி வந்து வசமாக வந்து மாட்டணும், இந்த இலக்கியம் வந்து எப்படியாவது வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் வந்து இப்போ நடந்துச்சுன்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த அஞ்சலி வந்து பண்ணிட்டாங்க. இந்த இலக்கியம் வந்து சும்மா வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா அவங்க மேலே ஒரு பழியை போட்டு தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லாத ஒரு குழந்தைக்கு இவ்வளோ வந்து ஆர்ப்பாட்டம் கொடுத்துட்டு இருந்தார் நம்ம கார்த்திகை கூட வந்து சொல்லலாம். ஈஸியாகவே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவள் வந்து கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயத்த. ஆனால் வந்து எதோ சொல்லி என்ன பண்ணாங்கன்னாக்கா இவங்க பண்ணுற அளப்புற ஒரு அளவுக்கு மேலே வந்து என்ன இரிட்டேட்டு தான் வந்து ஆகிட்டுருச்சு. சரி, இந்த டைம்லையாவது வந்து இந்த அஞ்சலி வந்து மாட்டுவலாம், முக்கியமாக இந்த இலக்கியம் வந்து வெளியே வருவாங்களான்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு நம்ம எல்லாருமே வந்து உட்காந்து பார்த்துட்டு ஒரு விஷயம் தான் வந்து நடந்துச்சுன்னு கூட வந்து சொல்லலாம். இப்போ இலக்கியம் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ கோர்ட்டை விட்டு வெளியே வர போகிறாங்க, அதாவது ஜெயிலை விட்டு வெளியே வர போகிறாங்க. ஆதாரத்தை வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். என்னடா ஆதாரம், கோர்ட்டில் தான் வந்து 2 குழந்தை வந்து உயிரோட நல்லபடியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களே அப்படின்னு கூட வந்து சொன்னீங்க. ஆனால் அந்த டைமில் என்ன ஆச்சுனாக்கா நம்ம ஜட்ஜும் வந்து நம்பிட்டாங்க. அவங்க கொடுத்த ஆதாரத்தை வச்சு டாக்டரும் வந்து சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு வந்து சொல்லி நம்பிட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சுனாக்கா அந்த டைமில் வந்து நம்ம ஜட்ஜி கையில் வந்து நம்ம கார்த்திக்கு முன்னாடி வந்து ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்தாரு நம்ம கௌதம். என்னன்னாக்கா, ஏம்மா நீ பண்ணது எல்லாமே வந்து ஃப்ராடு வேலையா, அந்த பொண்ணு தான் வந்து கர்ப்பமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொன்னாங்க இல்லைங்களா. இல்லை மேடம், இன்னும் ஆதாரம் இருக்குது, இதை பார்த்துட்டு நீங்கள் எதுனாலே சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து என்னடா ஆதாரம்னு சொல்லிட்டு வாய் அடித்து போய் நின்றுட்டு இந்த அஞ்சலி சரி இந்த கார்த்திக் சரி நம்ம பொண்டாட்டி தான் வந்து கர்ப்பமாக இருக்காளே அப்படின்னு வந்து இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா தான் வந்து தெரியுது இவ பண்ணது எல்லாமே ஃப்ராடு வேலை, டாக்டரை வந்து மிரட்டி இதுன்னதும். அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி வந்து இந்த போலீஸ் கையில் பணம் கொடுத்து இவ்வளோ வில்லத்தனமும் வந்து பண்ணி வச்சு எல்லாமே வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ தான் வந்து நம்ம அஞ்சலிக்கு ஆட்டம் என்னன்றதை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. முக்கியமாக வந்து தப்பு பண்ணால் தண்டனை கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்போ அவங்க வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க இவ்வளோ நாளாக வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு விஷயத்த வந்து பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி தப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ ஆதாரமே இல்லாத வந்து இவ்வளோ நாளாக தப்பிச்சாங்க. ஆனால் இப்போ வசமாக வந்து ஆதாரத்தோடு வந்து சிக்கிக்கிட்டாங்க. நம்ம கௌதம் என்ன பண்ணாங்கனாக்கா இவ பணம் கொடுத்தான்ற ஒரு விஷயம் வந்து தெரியும் போலீஸ்க்கு. சரி, எந்த இடத்துல கொடுத்துருப்பா எங்கே பேசியிருப்பான்ற எல்லா எவிடன்ஸ் வந்து எடுத்தா இல்லைங்களா, அந்த இடத்துல போயிட்டு வந்து ஆதாரத்தை எடுத்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது இல்லைங்களா சிசிடிவி கேமரா, அதில் வந்து டாக்டரை மிரட்டினதும் அது மட்டும் இல்லாமல் பொய் சொல்ல வச்சது எல்லாத்தையும் வந்து நல்லா பக்காவை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஜட்ஜிக்கிட்டே வந்து இந்த ஆதாரத்தை காட்டுறாங்க. ஜட்ஜி வந்து இப்போ காட்டுறாங்க அஞ்சலிக்கு, இது யார் உங்கள் ஆயாவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேட்டதுக்கு நம்ம அஞ்சலிக்கு பதில் சொல்ல முடியாமல் வந்து போயிட்டு வாய் அடித்து போய் வந்து நிற்கிறாங்க. இப்போ வந்து அவங்க வசமாக மாட்டினது ஒரு வேறு லெவல் தான். நம்ம கௌதம் வந்து சரியான நேரத்தில் ஆதாரத்தை காட்டி சரியான ஆப்பை வச்சுட்டாங்கன்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வீடியோக்கு வந்து லைக்கை போட்டு நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.